அனாதையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் அதற்கு முன்பாக அவன் புத்தி தெளிஞ்சிட்டு, ஓ நம்ம தகப்பனை விட்டு வந்தது தவறு. அந்த தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு, அந்த சாப்பாடை கூட நான் சாப்பிட்டா போதுமே. என்னைய திரும்ப என் தகப்பன் தன் மகனால அவர் நினைக்க மாட்டார். இனிமேல் அந்த உரிமை எனக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு வேலைக்காரனாக அவருக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பாருங்க, பசினால் அவன் சாகுனான். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனிமேல் நமக்கு வேண்டாம். அவன் திரும்பி வர பார்க்கான். அதை வாழ்க்கையில் அநேக ஓட்டம் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதை இழந்தாலும் கர்த்தரை மட்டும் இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்கிற நாள் ஆண்டவர் வச்சிருப்பார். எந்த ஆசீர்வாதம் நம்ம நினச்சிருப்போம், இதை செய்தால் நல்லா இருந்திருக்குமே என் குடும்பத்துக்கு, இதை பண்ணால் என் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே, சந்தோஷமா, அதெல்லாம் இல்லையே, நம்ம பிள்ளைகளுக்காக இதை செய்யணும், குடும்பத்துக்காக செய்யணும் நம்ம நினச்சிருப்போம். அதெல்லாம் இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது, அதை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை இழந்துட்டீங்கன்னா திரும்ப அவருடைய சமூகத்துக்கு போகிறது ரொம்ப கடினம். ஏன்னா அவன் தூரம் கொண்டு போயிடுவான். எல்லாத்தையும் இழந்தாலும் நீங்கள் ஆண்டவர் இழக்காமல் இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் நடத்தி ஆசீர்வதிப்பார்.